ஸ்ரேயப்பதியாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய ராமாவதாரத்தின் பொழுது அந்த அவதாரத்திற்காக அவர் தேர்ந்தெடுத்த குலம் எந்த குலம்? இக்ஷ்வாகு குலம், ரகுகுலம். சூரிய வம்சத்துல ரகுகுலத்தில் அவர் தோன்றி அவதரித்தார். காளிதாசர் ரகுவம்ச காவியத்தை எழுதும் பொழுது சொல்றார், அதாவது ரகுகுலம் தலை சிறந்து விளங்கியதனால் நீ அதனை தேர்ந்தெடுத்தாயா, இல்லை உன்னை தாரணை செய்யறதுக்கு ரகுகுலம் அது அந்த தகுதி பெற்று விளங்கியதா? எப்படி சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்கிறார். சோ ரகுவம்சத்துல அவர் அவதாரம் பண்ணார். கிருஷ்ணா அவதாரத்தின் பொழுது அவர் தேர்ந்தெடுத்த குலம் எது? யாதவ குலம். எது குலம்? அது எந்த வம்சத்துல? சந்திர வம்சத்துல வருது. அதாவது போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, டைட்டில்ஸ் போடும்போது ஸ்ரீமன் நாராயணனிலிருந்து பிரம்மாஜி, பிரம்மாஜியிலிருந்து சப்த ரிஷிகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆடியோ சரியா இருக்குல்ல? நோ ப்ராப்ளம்ல ஆடியோல. சப்த ரிஷிகள்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த சார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகே, 7 ரிஷிகள், சப்த ரிஷிகள் இருக்கா. இதை தவிர பிரம்மாஜிக்கு பல மானச புத்திரர்கள் இருக்கிறார்கள். ஓகே, இதுல முதல் ரிஷி 7 ரிஷியில அத்ரி, அங்கீரஸ் ரெண்டாவது, மூணாவது புலஸ்திய, நாலாவது மரீச்சி. அத்ரி, அங்கீரஸ், புலஸ்திய, மரீச்சி. அஞ்சாவது புலஹா, புலஹர் தமிழ் எழுதினா புலஹர். 6 கிரது, கிரது. 7வது வசிஷ்ட. இதுல மரீச்சி ரிஷி அவருக்கும் காலா என்பவளுக்கும் பிறந்தவர்தான் கஷ்யப்பர். கஷ்யப்பர் மகனாகவும் அதுக்கப்புறம் பூர்ணிமான ஒரு பெண்ணையும் ஈன்றெடுக்கிறார்கள். இதுல மரீச்சியினுடைய மகன் கஷ்யப்பர். கஷ்யப்பர் அதிதி அப்படிங்கிற தக்ஷபுத்திரியோடு அவர் ஆதித்யர்களை, தேவர்களை ஈன்றெடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். அதுல ஒன் ஆஃப் தெம் தான் யாரு? சூரிய பகவான் விவஸ்வான். therefore மரீச்சி, கஷ்யப, விவஸ்வான். விவஸ்வானுடைய மகன் வைவஸ்வத மனு. வைவஸ்வத மனுவினுடைய மகன் இக்ஷ்வாகு. ஓகே, இக்ஷ்வாகுவுக்கு மொத்தம் 100 பசங்க. அதுல விகுக்ஷி அப்படிங்கிற மகன், முதல் மகனிலிருந்து வந்தது காகுஸ்தர். அந்த காகுஸ்த வம்சத்தில் தான் ராமர் தோன்றினார். இக்ஷ்வாகுவினுடைய இன்னொரு மகன் நிமி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த நிமி சக்கரவர்த்தியிடம் இருந்து தோன்றியவர் தான், அந்த குலத்தில் வந்தவர் தான் ஜனக மகாராஜா. ஆக இப்படியாகப்பட்டு இக்ஷ்வாகு குலம் தோன்றியது. சரியா? இக்ஷ்வாகு therefore மரீச்சி, காஷ்யப, விவஸ்வான், வைவஸ்வத மனு, இக்ஷ்வாகு, விகுக்ஷி, காகுஸ்தர். அந்த காகுஸ்தரினுடைய வழியில் வந்தவர் ராமர். ஓகே, இதே அத்ரி மகரிஷியை எடுத்துக்கொண்டீர்களானால், அத்ரிக்கும் அனசூயாவுக்கும் பிறந்தவர்கள் 3 பேர். தத்தா, சோமன், துர்வாசர். இதுல சோமன் சந்திரதேவன் இருக்கா இல்லையா, சந்திரதேவனுக்கு பிறந்தவன் புதஹா. புதனுக்கும் வைவஸ்வத மனுவினுடைய மகளாகிய இலாவுக்கும், புத அண்ட் இலா, இவா 2 பேருக்கும் பிறந்தவர் யாருன்னு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான் நான் கேட்கறது. புரூரவஸ். புரூரவஸோட வைஃப் பேர் என்ன? இது ஈஸி, ஊர்வஷி. புரூரவஸ்க்கு ஊர்வஷிக்கும் மொத்தம் 6 மகன்கள் இருந்தார்கள். அதுல முதல் மகன் பேரு ஆயு அல்லது ஆயுஸ் அப்படின்னு பேரு.
அந்த ஆயுசுக்கு பிறந்தவன் நகுஷ என்ற அரசன். நகுஷ. அந்த நகுஷனினுடைய மகன் யயாதி. இதுக்கு இவ்வளோ பேர் இப்ப சொல்லிட்டு இருக்கேளு. அந்த யயாதியினுடைய முதல் மகன் பேரு யது. அந்த யதுவிலிருந்து வந்ததுதான் யதுகுலம், யாதவ குலம். அதில் தோன்றியவர் ஸ்ரீகிருஷ்ணன். புரியுறதோ? தேர்ஃபோர் மரீச்சி கஷ்யப்பரிலிருந்து வந்த காகுஸ்த வம்சத்துல தோன்றிய போது அவர் ராமாவதாரத்தில் அந்த வம்சத்தை செலக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அத்ரி மகரிஷியிலிருந்து வந்த அவருடைய மகன் சோமன், அவரிலிருந்து வந்த சந்திர வம்சத்தில் யாதவ குலத்தில் ஸ்ரீகிருஷ்ணனாக அவதரித்தார். அந்த யயாதியினுடைய முதல் மகன் யது, அதிலிருந்து வந்தது யாதவ வம்சம். கடைசி மகன் பூரு, அவனிடம் இருந்து வந்தது பௌரவ வம்சம். அதுலதான் துஷ்யந்தன் வருகிறான், பரத சக்கரவர்த்தி வருகிறார். அதன் பிறகு பின்னாடி பார்ப்போம் நம்ம அடுத்த வார கதையில. பிரதீபகா அப்படிங்கிற ராஜா வரார். அந்த பிரதீப ராஜாவினுடைய மகன் சந்தனு. அந்த வழியில் வந்தவன் பீஷ்மர். தேராஃப்டர் வந்தவன் அர்ஜுனன். சோ யது அப்படிங்கிறவர் மூலமாக கிருஷ்ணனும், பூரு அப்படிங்கிறவன் மூலமாக வந்த அர்ஜுனனும். அப்புறம் என்னாச்சு? குரு சிஷ்யர். ஆனா கீதா பிறந்தது, அவதார நோக்கம் நிறைவடைந்தது இல்லையா? சரி, சோ இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பிருகுங்கிறவர் எங்க வரார் அப்படின்னா, இந்த சப்தரிஷிகளை தவிர மானச புத்திரர்கள் பல பேர் இருந்தா பிரம்மாஜிக்குன்னு பார்த்தோம். அதுல ஒன் ஆஃப் த மானச புத்திரா பிருகு. அவர் ஏன் ரொம்ப ஸ்பெஷலா கொண்டாடப்படுகிறார் அப்படின்னு கேட்டாக்க, பிரம்மாஜியினுடைய ஹிருதயத்திலிருந்து உற்பத்தியானவர் பிருகு. மார்பிலிருந்து பிரம்மாஜியினுடைய மார்பை கிழித்து கொண்டு வந்தாராம். அவருக்கு ஒரு மகன் இருந்தார், ஞாபகம் இருக்கோ? சியவனஹா. வெரி குட். புலோமாவுடன் சியவனன் என்கிற மகன் இருந்தார் அப்படின்னு நம்ம பௌலோம பருவத்துல பார்த்தோம். அதாவது இன்னொரு வைஃப் இருந்தா, கவ்யா அப்படின்னு இன்னொரு வைஃப் இருந்தா பிருகு ருஷிக்கு. அந்த கவ்யா அப்படிங்கிற பெண்ணின் மூலமாக தோன்றியவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த மகன் பேரு உஷனஸ். உஷனஸ், otherwise called காவ்யா, otherwise called சுக்ராச்சாரியா. ஓகே. ஆக அவரே ஒரு கோளாகி பிரம்மாஜியினுடைய உத்தரவுக்கு இணங்கி உலகிலும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இருக்கார் உஷனஸ். அதுக்கப்புறம் அதாவது எல்லோரையும் காப்பதிலும், அழிவு சம்பந்தப்படும் பொழுது அந்த விஷயங்கள் சம்பந்தமாக எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்துவதிலும் இதுல அவர் என்ன பண்ணார்? அதுக்கப்புறம் தன்னை இரு கூறுகளாக பிரித்து கொண்டு அதுல ஒரு கூறு அசுரர்களுக்கு குருவாக அவர் வழிகாட்டி வந்தார். ஆக சோ பிருகு ஒரு சைடு புலோமாவோட சியவனஹா, இன்னொரு அதாவது சியவனாக்கு 2 மனைவியர் இருந்தார்கள். சரியா? சியவனருக்கு 2 மனைவி. ஏற்கனவே நம்ம பார்த்தது சுகன்யா அப்படிங்கிற பெண்ணுடன் சேர்ந்து பிரமதி அப்படிங்கிற மகன் பிறந்தான். அந்த பிரமதிக்கும் தேவலோக கன்னிகா கிருதாச்சிக்கும் பிறந்தவன் தான் ருரு அப்படின்னு பார்த்தோம். ஓகே. சியவனருக்கு இன்னொரு மனைவி இருந்தாள். அவள் பெயர் ஆருஷின்னு பேர். ஓகே. அந்த ஆருஷிக்கு ஒரு மகன் இருந்தான் சியவனன் மூலமாக. அந்த மகன் ஆருஷியினுடைய தொடையை கிழித்து கொண்டு பிறந்ததனால் அந்த ரிஷிக்கு பேரு ஔர்வ ரிஷின்னு பேரு. சோ இவர்கள் எல்லோரும் இவர் ஏன் இந்த பேரை சொல்றேன்னா, இவெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய ரிஷி. சோ பிருகு ரிஷி, சுக்ராச்சாரியார், அதுக்கப்புறம் சியவனாவுடைய மகன் ஔர்வ, இவா எல்லோருமே ரொம்ப ரொம்ப பெரிய ஆள். அந்த ஔர்வ ரிஷியினுடைய மகனுக்கு பேரு ரிஷிகஹான்னு பேரு. ரிஷிகஹாக்கு மொத்தம் 100 மகன்கள். அதில் மூத்தவனின் பெயர் ஜமதக்னின்னு பேர். ஜமதக்னி. யாரு ஜமதக்னி?
பரசுராமருடைய அப்பா. சோ இப்படியாகப்பட்டு ஆக அத்ரி வம்சத்தின் மூலமாக கிருஷ்ணாவதாரம், மரீச்சியினுடைய வம்சத்தின் மூலமாக ராமாவதாரம், பிருகுவினுடைய வம்சத்தில் பரசுராம அவதாரம். இப்படி ஒவ்வொரு அவதாரமும் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மகர்ஷி மூலமாக தன்னை தோற்றுவித்துக் கொண்டார். எதற்கு? தர்மத்தை உத்தாரணம் பண்றதுக்கு, அதர்மத்தை விநாசம் பண்றதுக்காக. இதுதான் ஒரே ஒரு குறிக்கோள் பகவானுக்கு. ஆக நம்ம எல்லோருமே பிறந்தது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிஷிகளின் மூலமாகவே எல்லா உயிரினங்களும் என்டையர் சிருஷ்டி உற்பத்தி ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். அதனால நம்மள யாரோ இல்லை, ஒவ்வொருவரும் ரிஷி வம்சத்தில் தோன்றியவர். இதுக்குதான் அந்த கோத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எனக்கு என்னுடைய கோத்திரம் எது என்று தெரிந்திருக்கலாம், வழி வழியாக சொல்லி வந்ததனால் தெரிந்திருக்கலாம், அது சொல்லித்தர மரபு விட்டு போனதுனால தெரியாமல் இருக்கலாம். But that does not mean that I don't have an origin. புரியுறதோ? எல்லோருமே பாரதத்தில் தோன்றிய எல்லோருமே ரிஷி வம்சத்தில் வந்தவர்கள். அதனால டேக் ப்ரைட் இன் யுவர் ஐடென்டிட்டி. சரியா? அனைவரும் ரிஷி வம்சத்தில் தோன்றியவர்கள். இப்போ எந்த உப பருவத்தில் இருக்கோம்? சம்பவ பருவத்தில் இருக்கோம். ஜூனியர்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டா, சீனியர்ஸ் பிராக் பார்த்துட்டு இருக்கேன். என்ன? ஸோ சம்பவ பருவம் 7வது உப பருவமான சம்பவ பருவத்தில் இருக்கும். இதுல மொத்தம் 75 அத்தியாயம் இருக்கு. அதாவது ஆதி பருவத்தோடைய 65வது அத்தியாயத்திலிருந்து 139வது அத்தியாயம் வரை சுமார் 3000 ஸ்லோகங்களை உள்ளடக்கியது இந்த ஒரு உப பருவம் அப்படின்னு பார்த்தோம். இதுல போன கிளாஸ்ல நம்ம என்ன கதை பார்த்தோம்? துஷ்யந்தன் சகுந்தலா பரதன் பிறந்த கதையை பார்த்தோம். அதை நம்ம போன வாரம் கவர் பண்ண செக்ஷன் சம்பவ பருவத்தினுடைய 65வது அத்தியாயம்லேருந்து 74வது அத்தியாயம் வரைக்கும் 600க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை பார்த்தோம். இப்போ 75th சாப்டர்லேருந்து ப்ரொசீட் பண்ணுவோம். வைஷம்பாயனர் என்ன சொல்றாருனாக்க, ஹே ஜனமே ஜெயா, உன்னுடைய இந்த வம்சத்தை பற்றி, இந்த சந்திர வம்சத்தை பற்றி, இந்த பௌரவ வம்சத்தை பற்றி நான் மேலும் சொல்லட்டுமா? மேலும் கூறுகிறேன். ஏன்னா இந்த வம்சத்தை பற்றி, இந்த வம்சத்து மன்னர்களினுடைய கதைகளை பற்றி சொல்லுவது என்னுடைய மனதில் அமைதியை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல், யார் ஒருவர் இதை கேட்கிறாரோ அவர் மனதிலும் அமைதி ஏற்படும், ஆயுளும் நீண்ட ஆயுளாக கிடைக்கும் இந்த வம்சத்தினுடைய கதையை கேட்பதனால். பிரச்சேதஸ் அப்படிங்கிற பிரஜாபதி, அவருக்கு 10 மகன்கள் இருந்தாராம். அந்த 10 மகன்களும் என்ன பண்ணாலாம், பூமியை சுற்றி ஒரே மாதிரி பலதரப்பட்ட விஷச்செடிகள் வளர்ந்து மனுஷாளுக்கு கஷ்டம் கொடுத்து எல்லாருக்கும் பூமியில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் சேதம் ஏற்படுத்தி கொண்டிருந்ததாம். அப்போ இந்த பிரச்சேதஸினுடைய 10 மகன்களும் என்ன செய்தார்களாம், பிரஜாபதினா எல்லாரையும் பார்த்துக்கிறவா இல்லையா, உற்பத்தி பண்றவா உயிரை, அப்புறம் உயிரை ப்ரொடெக்ட் பண்றவா, என்ன பண்ணாலாம், வாயிலிருந்து அக்னியாக கிளப்பி அத்தனை விஷச்செடிகளையும் அந்த தாவரங்களை எல்லாத்தையும் எரித்து நாசம் செய்தார்களாம். அந்த மாதிரி பூலோகத்தை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வந்தா. அவர்களுக்கு பிறகு, அந்த 10 மகன்களுக்கு பிறகு வந்த பிரஜாபதிக்கு பேரு தக்ஷகான்னு பேரு. தக்ஷ பிரஜாபதி தோன்றினார். இவர் மூலமே பூமியில் பல 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 உயிரினங்கள் உண்டாயின. தக்ஷ பிரஜாபதிக்கு இருந்த வைஃப் வீரிணி அப்படின்னு ஒரு வைஃப், வீரிணி அப்படின்னு. வீரிணி மூலமாக தக்ஷ பிரஜாபதிக்கு 1000 புத்திரர்கள் பிறந்தார்களாம். அந்த 1000 புத்திரர்களும் நாரதரினுடைய சிஷ்யர்களாகி, நாரதர் முக்தியை கொடுக்கும் ஆத்ம ஞானத்தை அவர்களுக்கு உபதேசித்தார், போதித்தார். அதுக்கப்புறம் அந்த 1000 புத்திரர்களுக்கு பிறகு 50 பெண்களை ஈன்றெடுத்தார் தக்ஷ பிரஜாபதி. அந்த 50 பெண்களை 3 பேருக்கு மனம் முடித்து வைத்தார். தர்ம தேவதாக்கு, நாட் யம தர்மராஜா, நாட் விதுரா. ஓகே, தர்ம தேவதானா என்டையர் காஸ்மிக் ஆர்டர் இருக்குல்ல,
எந்த ஆர்டர்ல எந்த லா படி அது சஸ்டெயின் ஆயின்னு இருக்கோ இந்த சிருஷ்டி, அந்த தேவதா, அந்த தர்ம தேவதாவுக்கு தன்னுடைய 10 பெண்களை மனம் முடித்து வைத்தார். அப்புறம் கஷ்யப்ப ரிஷிக்கு அடுத்த 13 பெண்களை மனம் முடித்து வைத்தார். அப்புறம் சந்திர தேவதாக்கு கரெக்டா சொல்லிட்டடா 27 பெண்களை மனம் முடித்து வைத்தார். ஸோ 10 + 13 + 27 50 வந்துட்டா. ஆக 50 பெண்களை இவ்வாறு மனம் முடித்து வைத்தார். இதுல கஷ்யப்பருக்கும் அந்த 13 பெண்களில் ஒருத்தியாக இருந்த அதிதிக்கும் பிறந்தவர்கள் தான் தேவர்கள். அந்த தேவதாக்களில் மூத்த மகனாகியவன் இந்திர தேவதா. அண்ட் அவர்களில் ஒருவன் தான் விவஸ்வான், சூரிய தேவதா. அந்த விவஸ்வானுக்கு பிறந்த முதல் மகன் யமன், இரண்டாவது மகன் மனு. ஆக இவர்கள் இந்த மனு என்ன செய்தான்? ஞானம் கொண்டவனாக இருந்தான். அறத்தின் பொருட்டு தன்னை அர்ப்பணித்து பரம்பரையை உருவாக்கினான். மனு உருவாக்கிய பரம்பரை இருக்கு இல்லையா, மனு குலம், அவர்களுக்கு பேரு மானவாகான்னு பேரு. அதாவது மனிதர்கள்னு அர்த்தம். மனிதர்கள் அனைவரும் மனுவிலிருந்து பிறந்தவர்கள். அப்படி பார்த்தா பாரதத்தில் மட்டுமில்லை, இந்த பூலோகத்தில் எங்கெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ரிஷி பரம்பரையாகும். எல்லாருமே ஹிந்து சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் ஏற்கலாம் மறுக்கலாம், அது உங்கள் விருப்பமாக இருக்கலாம். ஆனால் உண்மையை மாற்ற முடியாது. உங்க ஒப்பீனியனை வேணா நீங்க மாத்திக்கலாம், ஆனா ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட், உண்மையை மாற்ற முடியாது. மனுவுக்கு 10 மகன்களும் ஒரு பெண்ணும் இருந்தாள். அந்த 10 மகன்களில் ஒருவன் தான் இக்ஷ்வாகு. முதல் மகன் இக்ஷ்வாகு. இக்ஷ்வாகுவிலிருந்து இக்ஷ்வாகு வம்சம் வந்தது. அந்த பெண்ணுக்கு பேரு இலா. இலா தான் சந்திர வம்சத்துல புதாவை கல்யாணம் பண்ணிட்டு புரூரவஸை ஈன்றெடுத்தாள். சரியா? ஓகே. இதை தவிர மனுவுக்கு இந்த 10 பையன் ஒரு பொண்ணு இல்லையா, அதுக்கப்புறம் அதை தவிர ஒரு 50 மகன்கள் இருந்ததாகவும் அவ தனக்குள்ளேயே சண்டை போட்டு மாண்டு போனதாகவும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வைஷம்பாயனர் சொல்றார். சரியா? அவரே கேள்விப்பட்டிருக்காராம். சரியா? சோ இலாவினுடைய மகன் புரூரவஸ். புரூரவஸ் எப்படிப்பட்ட சக்கரவர்த்தியாக இருந்தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு கதையில பார்த்தோம். அதாவது 13 தீவுகள் கொண்ட இந்த பூலோகத்தை அவன் ஆண்டு வந்தான் அப்படின்னு இங்க வைஷம்பாயனர் சொல்றார். அவ்வளோ கான்டினென்ட்ஸ் அண்ட் ஐலண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் 13 தீவுகள் கொண்ட இந்த பூலோகத்தை அவன் ஆண்டு வந்தான். மனிதனாக இருந்தாலும் அவனுடைய அந்த பௌருஷத்தினாலையும் பலத்தினாலையும் அவனுக்கு மனிதர்களுக்கு, மனித இனத்திற்கு அப்பாற்பட்ட இனங்களிலேயே அவன் நட்பு கொண்டிருந்தான். எல்லாம் தேவதா, கிண்ணரா, யக்ஷா எல்லாரோடையும் நட்பு கொண்டிருந்தான். அவ்வளவு பலசாலியாக இருந்தான். அந்த புரூரவஸ் என்ன ஆனான்? காலப்போக்கில் தன்னுடைய பலத்தின் மீதே அவனுக்கு ஒரு போதை ஏற்பட்டு, மயக்கம் ஏற்பட்டு பிராமணர்களை, அவருடைய செல்வங்களை அபகரித்து கொண்டான். அப்புறம் அவர்களுடைய கோபத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. அவ கோச்சுண்டு நம்மள ஏதாவது சபிச்சுடுவாள், அதை பத்தியெல்லாம் எந்த கவலையுமே அவனுக்கு இல்லாம இருந்தான். சனத்குமாரர் யாரு? சனத்குமாரர் பிரம்மாவினுடைய மகன், தட்சிணாமூர்த்தியினுடைய சிஷ்யன் இல்லையா? அவர் ஆலோசனை கொடுத்து வேண்டாம்பா இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு சொல்லியும் அவர் சொன்னதையும் நிராகரித்தான். அப்படி அவனுடைய சிந்தனையில் செருக்கு கொண்ட அந்த ஏகாதிபதி முனிவர்களை கோபம் கொண்டு, அந்த முனிவர்கள் எல்லோரும் என்ன பண்ணார்கள்? அவன் மீது கோபம் கொண்டு சபித்து அவனை அழித்து விட்டார்கள். அண்ட் அவன் எப்பேற்பட்டவன்னா ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப பெரிய ராஜா. அவன் கந்தர்வ லோகத்தில் இருந்த 3 விதமான வேள்வி அக்னியையும் பூலோகத்துக்கு கொண்டு வந்தவன் புரூரவஸ்தான். அப்படிப்பட்ட பெரிய ராஜா. ஆனா என்ன ஆயிடுத்து? பலத்து மீது கொண்ட கர்வத்தினால் அழிந்தே போனான். அவன் ஊர்வசியோடு வாழ்ந்திருந்த காலத்தில் 6 மகன்களை ஈன்றெடுத்தான். அந்த 6 மகன்களினுடைய பெயர் ஆயுஹு, தீமான், அமாவசு, திருடாயுஹு, வனாயுஹு, சதாயுஹு. இதுல ஆயுஹுங்கிறவன் மூத்த மகன். அவனுக்கும்
ஸ்வர்பானவி அப்படிங்கிறவளுக்கும் பிறந்தவன் நஹுஷா. ஆயுக்கும் ஸ்வர்பானவிக்கும் 5 மகன்கள் பிறந்தார்கள். அதுல மூத்தவன் நஹுஷன். அதுக்கப்புறம் பிறந்த 4 விருத்த சர்மா, ரஜி, கய, அனேனஸ். இப்படி 5 மகன்கள் பிறந்தார். இதுல நஹுஷன் முக்கியமானவன். நஹுஷன் ரொம்ப ரொம்ப தர்மமான ராஜாவாக இருந்தான். ஆஃப்டர் ஆயு எல்லோரையும் சமமாக பாவித்து வந்தான். தன்னுடைய பலத்தால் இந்திர பதவியை அடைந்தான். கொஞ்ச காலம் இந்திரனாக தேவலோகத்தில் அவன் ஆண்டு வந்தான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த செருக்கு ஏற ஏற என்ன செய்தான்? ரிஷிகளையும் முனிவோர்களையும் கப்பம் கட்ட செய்தான். அதுக்கப்புறம் அவர்களை விலங்குகள் போல நடத்தி அவர்களது முதுகில் தன்னை சுமக்குமாறு செய்தான். அவனுக்கு 6 மகன்கள் இருந்தார்கள். அந்த 6 மகன்களில் மூத்த மகன் பேரு யதி. அந்த யதி சந்நியாச துறவரம் ஏற்று சந்நியாசம் ஏற்று இல்லற வாழ்வு வேண்டான்னு அவர் ஞான யோகத்துக்காக சென்று விட்டார். தவ வாழ்க்கையில் சென்று விட்டார். அவரை பின்தொடர்ந்துதான் எல்லா சந்நியாசிக்கும் யதிங்கிற பேரு. சரியா? மூத்த மகன் அப்படி ஆனதுனால 2வது மகன் யயாதி. அவன் முடிசூட்டப்பட்டு ஆண்டு வந்தான். அந்த யயாதிக்கு அப்புறம் இன்னொரு 4 தம்பியர்கள் இருக்கா. மொத்தம் 6 பேர்னு சொன்னோம் இல்லையா? சம்யாதி, ஆயாதி, அயதி, துருவ. இப்படி மற்றவர்கள் இருந்தார்கள். இதுல யயாதிங்கிற மன்னன் ரொம்ப ரொம்ப அறம் சார்ந்த மன்னன். பெரும் வீரமும் அறமும் கொடையாக கொண்ட ஏகாதிபதியாக இருந்தான். அவனது முழு வாழ்க்கையும் கட்டுக்கோப்பாக வாழ்ந்து வந்தான். எதிரிகளால் அழிக்க முடியாத அளவுக்கு பெரும் வீரனாக இருந்தான். அவனுக்கு 2 மனைவியர்கள் இருந்தார்கள். ஒத்தி பேரு தேவயானின்னு பேரு, இன்னொத்தி பேரு ஷர்மிஷ்டான்னு பேரு. மொத்தமா 5 மகன்கள் இருந்தார்கள். தேவயானிக்கு 2 மகனும் ஷர்மிஷ்ட இடத்தில் 3 மகனும் பெற்று 5 மகன்கள் இருந்தார்கள். என்ன ஆயிடுத்து? ஒரு சாபத்தின் காரணமாக அவன் முதுமை ஏய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான். ஒரு சாபத்தினால இளமையை இழந்து மூப்பை எய்தினான். அந்த சாபத்துக்கு நிவாரணமாக சொல்லப்படும் பொழுது என்னாச்சு? தன்னுடைய 5 மகன்கள் கிட்டையும் போய் யார்கிட்ட வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இளமையை முதுமைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு 5 பசங்க கிட்ட போயும் என்ன கேட்டான் அப்படின்னாக்க, இன்னும் நான் இளம் பெண்களிடத்தில் என்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டு முடிக்கவே இல்லை, அதனால நான் இளமையாக இருக்க விரும்புகிறேன், அதனால இதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று தன்னுடைய 5 மகன்களிடம் கேட்டான். என்னுடைய முதுமையை ஏற்றுக்கொண்டு உங்கள் இளமையை எனக்கு கொடுத்தால் நான் கொஞ்ச காலத்துக்கு இன்புற்று இருப்பேன் அப்படின்னு கேட்டுக்கொண்டான். அவனை சபித்தவர் உஷனஸ். யாரு? சுக்ராச்சாரியார். அதனால அந்த அரச முனி யயாதியினுடைய முதல் 4 மகன்களும் மறுத்து விட்டார்கள். 5வது மகனான பூரு அவனே ஒத்துண்டு அப்பாக்கு தன்னுடைய யூத்தை கொடுத்துட்டு அப்பா கிட்ட இருந்து முதுமையை வாங்கி கொண்டான். 1000 ஆண்டுக்கு பிறகு திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டான், ரீப்ளேஸ் பண்ணிட்டான். இளமையை பையனிடம் கொடுத்து முதுமையை பெற்று 1000 வருஷம் கழிச்சு கொடுத்தா என்ன? அப்படி இல்லை, அப்பெல்லாம் 1000-2000 வருஷத்துக்கு கூட யங்கா இருப்பா. அந்த மாதிரி செய்து கொண்டான். அந்த 1000 ஆண்டுகளுக்கு அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அவன் 2 மனைவியர்களுடனும். அதை தவிர தேவலோகத்து கன்னிகா அப்சரஸ் விஸ்வாச்சியினுடன் கந்தர்வராஜன் சித்திரரதனினுடைய வனத்தில் அவளுடனும் சந்தோஷமாக இருந்தான். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி மகன் கிட்ட போய் பூரு கிட்ட போய் அந்த இளமை பூரு கிட்ட இருந்து கடனா வாங்கின்ற இளமையை திருப்பி கொடுத்து அவனோட முதுமையை கொடுத்த வாக்கின்படி முதுமையை வாங்கிக்கும் போது அவனோட லைஃபோட லெசனை பிரசன்ட் பண்றான் யயாதி. என்ன சொல்றான்? உண்மையாக ஒருவனது ஆசைகள் இன்பங்களினால் நிறைவடையாது, இன்பங்களை அனுபவிப்பதனால் நிறைவடையாது. மாறாக இன்பங்களை அனுபவிக்க அனுபவிக்க
வேள்வி அக்னியில் ஊற்றும் நெய்யை போல் அது இன்னும் பெருகிக் கொண்டேதான் போகும், சுடர் விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். அதனால லெசன் என்னன்னா, ஆசைகளை அனுபவித்து நிறைவடைய முடியாது அப்படிங்கிற லெசனை யயாதி பிரசன்ட் பண்ணார். பாவம் செய்யாதவன், பயம் கொள்ளாதவன், பயம் ஏற்படுத்தாதவன், அடுத்தவர்களுக்கு பயன் கொடுக்காதவன், ஆசைப்படாதவன், ஆக யாருக்கும் தீங்கு செய்யாதவன், இவனே இப்படிப்பட்டவனே பிரம்மத்தை அடைகிறான். பிரம்ம ஞானத்தை அடைய முடியும், வேறு யாராலும் அடைய முடியாது. இப்படிங்கிற விஷயத்தை பூரு கிட்ட சொல்லி, பூருவை அரியணையில், 5வது மகன் பூரு, முதல் 4 பையன்ல கடைசி பையன் பூரு, பூருவை அரியணை ஏற வைத்து அரியணையில் அமர்த்தி விட்டு அவன் தவ வாழ்க்கை மேற்கொண்டான். ஆரண்யகத்துக்கு சென்றான். உண்ணா நோம்பிருந்து அதுக்கப்புறம் கடுந்தவத்தினால் தேவலோக பதவியை அடைந்தான். இதுதான் ஸ்டோரி ஆஃப் யயாதி அப்படின்னு சொல்லி வைஷம்பாயனர் முடிக்கிறார். உடனே ஜனமே ஜெயராஜா கேட்டார், மகரிஷியே, யயாதி தேவயானின்னு ஒரு வைஃப் இருந்தான்னு சொன்னேளே, அவ சுக்ராச்சாரியாரோட பொண்ணு இல்லையோ? யாருமே அடைய முடியாத சுக்ராச்சாரியாரினுடைய மகளை யயாதி எப்படி அடைந்தான்? எப்படி அவளுடன் மனம் புரிந்தான்? எனக்கு இந்த யயாதி மன்னனுடைய கதையை முழுமையாக விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். உடனே வைஷம்பாயனர் சொல்றார், எப்படி சுக்ராச்சாரியாரினுடைய மகளான தேவயானியையும் அசுரராஜா விஷபர்வனினுடைய மகளான ஷர்மிஷ்டாவையும் யயாதி எப்படி இவர்கள் இருவரும் தங்கள் பெண்களை யயாதிக்கு கொடுத்தார்கள் அப்படிங்கிற கதையை முழுமையாக சொல்கிறேன் கேள் அப்படிங்கிறார். பழங்காலத்தில் உலகத்தையும் அரசாழ்வதற்கான போட்டி நிறைய நடந்துன்னு வந்தது. திரிலோகத்துக்கும் யாரு அதிபதியாக? திரிலோகம்னா இது மேல் லோகம், தேவேந்திர பதவி, பூலோக பதவி, ஏகாதிபத்தியம் இங்க பூலோகத்துல, அப்புறம் அசுரலோகம். 3 லோகத்திற்கும் யாரு ஒரே ராஜாவாக இருப்பார் அப்படிங்கிற அதற்கான யுத்தம் நடந்து கொண்டு இருந்தது. அதனால அதுல பவர்ஃபுல் யாரு? அசுரர்களும் தேவர்களும். மனுஷன்லாம் கன்சிடரே பண்ண மாட்டா. இவா 2 பேர்ல யாரு வின் பண்றாளோ அவதான் திரிலோகத்துக்கும் அதிபதி இல்லையா? அதனால தேவதாக்கள் என்ன செய்தார்கள்? வெற்றியின் மீது ஆசை கொண்டு சப்தரிஷிகளில் ஒருவரான அங்கிரசினுடைய மகன் ப்ரஹஸ்பதியை தங்களுடைய புரோகிதராக நியமித்தார்கள். அசுரர்கள் என்ன செய்தார்கள்? பிருகுவினுடைய மகனான சுக்ராச்சாரியார், உஷனஸ் காவ்யா அல்லது சுக்ராச்சாரியா என்பவரை தங்களுடைய புரோகிதராக நியமித்துக் கொண்டார்கள். அண்ட் இந்த பிராமணர்கள் இருவரும் யாரு? ப்ரஹஸ்பதியும் சுக்ராச்சாரியார். இவர்கள் இருவருக்கு இடையில் ஒரு செருக்கு கலந்த ஒரு பகை இருந்து வந்தது 2 பேர்கிட்டையும். அதுல போர் நடக்கும் பொழுது, தேவாசுர யுத்தம் நடக்கும் போது, போரில் தேவர்கள் கொல்லப்படும் பொழுது அசுரர்களினுடைய குருவாகிய சுக்ராச்சாரியார் அவரிடம் சஞ்சீவினி வித்யா அப்படிங்கிற வித்யா இருந்தது. அதாவது மிருத சஞ்சீவினி வித்யா அப்படின்னாக்க இறந்தவர்களை உயிர் பிழைக்க செய்யும் ஒரு வித்யா. அந்த வித்யா இவர் கொண்டிருந்தால், ஆனால் ப்ரஹஸ்பதி அந்த அறிவை கொண்டுள்ளவராக இருக்கவில்லை. அதனால என்னாச்சு? தேவாசுர யுத்தத்தின் போது மரணிக்கும் அசுரர்களை எல்லோரும் இவர் உயிர் பிழைக்க செய்தார். வேற மரணத்திலிருந்த தேவதாவை யாரும் உயிர் பிழைக்க வைக்க இல்லை, யாரும் இல்லை. அதனால என்னாகும்? உங்களுக்கு அசுர சேனா குறையவே குறையாது, தேவதாவுடைய சேனா குறைஞ்சுட்டே வரும். அதனால என்னாகும் அப்படின்னாக்க, தேவதாக்களுக்கு அவர்களினுடைய அதிபத்தியம் போய்விடுமோ அப்படிங்கிற பயம் ஏற்பட்டது. அதனால உடனே என்ன பண்ணா, எல்லா தேவதாக்களும் இதனால் கவலையுற்று, ப்ரஹஸ்பதியினுடைய மகன் ஒருத்தன் இருந்தான் சரியா? அங்கிரசினுடைய மகன் ப்ரஹஸ்பதி, ப்ரஹஸ்பதியினுடைய மகன் கச்சஹா.